இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. நிறைய தோழிகள் கேட்டிருந்தாங்க. டியூலிப் ஸ்லீவும் ஸ்னேகா கை இது ரெண்டும் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதல்ல ஸ்னேகா கை, அது ஒன்றுமே பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லைங்க. கொஞ்சம் ஷார்ட் ஸ்லீவாக இருக்கும். ஒரு 5 இன்ச்சு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி 4.5 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு அவ்வளோதான் அவங்க வரும் ஹைட்டு. அதில் வந்து நம்ம முடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து, நான் உங்களுக்கு இப்போ நிறைய தோழிகள் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் முன் கையில் இந்த கைக்குழி ஏன் கட் பண்ணலைன்னு சொல்லி. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ப்ளவுஸில் ஏற்றும் போது தான் நான் இதை வந்து கட் பண்ணுவேன். ஏன்னா நடுவில் நமக்கு இந்த குழப்பம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அதாவது ஸ்லீவ் வந்து மாறிடக்கூடாது. பிளெயின் ஸ்லீவாக இருக்கிறதால மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. தவறுதலாக நம்ம கொஞ்சம் நாளாயிடுது, இல்லை ஒரு பீசஸ் குழந்தைங்க எடுத்து விளையாடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிகினர்ஸாக இருக்கும்போது கட்டாயமாக அதெல்லாம் வரும். அதனால் ப்ளவுஸில் ஏற்றும் பொழுது தான் நான் அதை கட் பண்ணுவேன். இப்போது உங்களுக்காக இதை கட் பண்ணிட்டேன். இது ரெண்டையும் வலது இடதுன்னு மாற்றி மாற்றி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணுற டைமில் நீங்கள் இப்போ அவங்களோட கையோட சுற்றளவு 12.5 அப்படின்னும் பொழுது 6.25ன்னு நீங்கள் அளவு எடுப்பீங்க இல்லையா? இந்த 6.25, இந்த ஆம் ஹோல் கிட்ட 7.25. அதாவது ஷார்ட் ஸ்லீவாக இருக்கும்பொழுது உங்களுக்கு கட்டாயமாக வந்து 1 இன்ச்சு தான் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கை பெருசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும், அதாவது உடம்பு சுற்றளவோட கை பெருசாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த இடம் வந்து ஒரு 1.25 இன்ச்சு அதிகமாகும். அதை விட ரொம்ப பெரிய கையெல்லாம் இருக்க முடியாது. முன் கையை விட, அதாவது ஷார்ட்டாக இருக்கும் பொழுது, இன்னமும் லென்த்தாக இருக்கும் பொழுது இன்னமும் வித்தியாசம் அதிகமாகும். சரிங்களா? இப்போ இது வந்து இங்கேருந்து நான் 1 இன்ச்சு இங்கே எடுத்திருக்கேன் இல்லைங்களா? இன்னமுமே ரொம்ப ஷார்ட்டு, அதாவது ஒரு 4.5 4 அப்படிலாம் வரும்பொழுது கட்டாயமாக இந்த இடமும் பெருசாக இருக்கும், இங்கேயும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அப்போது வந்து உங்களுக்கு ஒரு 3/4 இன்ச் அந்த மாதிரி வரும். மேலே ஏற 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 அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகும் இல்லையா? அது முன் கையில் குறைவாக இருக்கும், மேலே ஏற ஏற அதிகமாக இருக்கும்பொழுது இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் லென்த்து வச்சு பார்க்கும்பொழுது இந்த லாங்லேருந்து, அதாவது 7 6.5 8 அந்த மாதிரி லென்த்தில் ஸ்லீவ் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த ஆம் ஹோலோட அளவில் 1.25 இன்ச் அந்த முன் கையை விட 1.25 சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கும் பொழுது இதை விட இன்னும் கொஞ்சம் தான் கூடுதலாக இருக்கும். அப்போ 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதிலெல்லாம் வந்து கன்ஃபியூஷனே வர வேண்டாம். இப்போ நீங்கள் ஸ்டிச் எங்கே போடணும்னா, இப்போ இந்த நம்ம அளவு வச்சதுலேருந்து இப்படியே வந்து கொண்டு வந்து இப்படி முடிப்போம் இல்லையா? ஸ்னேகா ஸ்லீவுக்கு இந்த ஆம் ஹோலோட அளவு சரியாக இருக்கணும். ஆம் ஹோலோட அளவு இங்கே தான் வந்து முடியணும். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி வைக்கணும். அதாவது நீங்கள் எடுத்த 6.25லேருந்து 6.25 அதிகப்படுத்தி வச்சுட்டு அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும். சரிங்களா? இது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் போடும் பொழுது அந்த ஸ்லீவ் வந்து இந்த நுனி கை மட்டும் தூக்கலாக இருக்கும். நம்ம ஆளுங்க யாராவது ஒரு ஹீரோயின் போட்டுட்டாங்கன்னா அந்த பேரையே வச்சுருவாங்க இல்லையா? அதனால் அது பேர் ஸ்னேகா கையாக ஆயிடுச்சு. இப்போ இந்த முன் கையை நம்ம அகலப்படுத்தியிருக்கோம், ஆனால் ஆம் ஹோல் கிட்ட வச்ச அளவுலேயே தான் கொண்டு வந்து அந்த தையலை சேர்க்கணும். அது மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. வேறு ஒன்றுமே இதில் மாற்றம் கிடையாது. பக்கத்தில் வர தையலும் நீங்கள் கொண்டு வந்து அப்படியே நீங்கள் 2 தையல் போடுறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இந்த முன் கையை நீங்கள் அகலப்படுத்தும் பொழுது இந்த நுனி கை தூக்கலாக இருக்கும். இதுதான் ஸ்னேகா கைங்க. அடுத்து டியூலிப் ஸ்லீவ்ன்றதை பார்ப்போம். டியூலிப் ஸ்லீவுக்கு இன்னொரு பேர் வந்து பெட்டல் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரண கையில் கூட நம்ம வந்து வெறும் ஒரே ஒரு இதே மாதிரி சிங்கிள் இதில் கூட நம்ம அந்த இதுவை பண்ண முடியும். டபுள் கலர் வேணும் பொழுது நம்ம இப்படி வெட்டணும். சிங்கிளாக இருக்கும் பொழுது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒரு சைடு மட்டும் நம்ம வெட்டிப்போம். நீங்கள் கட்டாயமாக இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து துணி வந்து வீணாகாமல் இருக்கும். சரியா?
இல்லைன்னா வந்து துணி நிறையவே வந்து நம்ம முதல்ல ஒரு ட்ரையலுக்கு ஒன்று வெட்ட வேண்டியதாகவும் அதுக்கு பிறகு நமக்கு நிஜத்தில் வெட்டும் பொழுது இன்னொன்றும் தேவைப்படும். அதனால் நீங்கள் முதல்லையே ஒரு பேப்பர் கட்டிங் இதில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கத்துக்கு மட்டும் நான் இதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நம்ம சென்டருக்கு அப்புறமா நீங்கள் இது டபுளாக ஃபோல்டு பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணுங்க. சரியா? இப்போ இந்த சென்டரில் இருந்து நீங்கள் 2 அல்லது 2.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு கிழிச்சிக்கோங்க. அதாவது நமக்கு 2 போதும். கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு 2.5லேயே அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ உங்களுக்கு அடுத்த பக்கம் ஸ்லீவுன்னும் பொழுது இப்போ இப்படி நமக்கு இந்த பக்கம் வருது இல்லைங்களா? இந்த இடம் நமக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இந்த இடத்தோட நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பேப்பரை இப்படி மடித்து போட்டுக்கோங்க. நமக்கு தேவையான அந்த 2.5 இன்ச்சு எங்கே இருக்குது அந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இங்கேருந்து 2.5 வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஷோல்டர்லேருந்து. இப்போ இந்த பக்கம் ஸ்லீவோட நுனி கையில் இருந்தோம் அதே மாதிரி ஒரு 2 அல்லது 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பக்கம் நீங்கள் வெட்டிட்டீங்க, அதை விட்டுடுங்க. இந்த பக்கம் இப்போ நம்ம ஆப்போசிட் சைடில் பண்ணினோம் இல்லையா, நீங்கள் அதோட இந்த பக்கம் 2.5 இன்ச்சுக்கு இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதாவது இங்கேருந்து நம்ம இப்படி வளைச்சி வரப்போகிறோம், அதுக்காக தான் இது மாதிரி போடுறோம். சரிங்களா? இப்போ இதோட இதுலேயே எடுத்தோம்னா நமக்கு அது நேர் கட்டிங்காக போயிடும். சரியா? இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணும்பொழுது நேர் கட்டிங். நம்ம இங்கேருந்து இப்படி வளைச்சி வரும்பொழுது தான் அது டியூலிப் ஸ்லீவ்னு சொல்லுவோம், அது பெட்டல் ஸ்லீவ்னும் சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்த அங்கேருந்து உங்கள் கை போகிற போக்குலேயே அப்படியே நீங்கள் இப்படி வளைச்சிங்கனாலே இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க அந்த கோடை. சரியா? இப்போ நீங்கள் ஒரு பக்கத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். இதையே நீங்கள் 2 பக்கத்துக்குமே இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இது வந்து சேலையோட நிறம்னு வச்சுப்போம். சரியா? இது வந்து பார்டர். இப்போ நமக்கு ரெண்டு நிறமும் சேர்ந்த கலவையாக இருக்குது. அந்த சேலை 2 நிறமும் சேர்ந்த கலவையாக இருக்கும் பொழுது நீங்கள் அது ரெண்டையும் இந்த பெட்டல் ஸ்லீவில் நம்ம இணைக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ஒரு கட்டிங் நீங்கள் போட்டு எப்போவுமே ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சென்டர் பாயிண்ட்டை கணக்கு வச்சுக்கிட்டு அந்த சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈடு தாழ்த்தி அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த பேப்பர் கட்டிங்கில் நம்ம அப்படியே 2 பீஸையுமே நீங்கள் ஒன்றா கூட போட்டும் வெட்டலாம், ஒன்றும் பயமில்லை. பிகினர்ஸ் வந்து கட்டாயமாக மார்க் பண்ணிவிட்டு செய்யுங்க, அது வந்து இன்னமுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த சென்டரோட மார்க்கை கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. 2 பக்கமுமே நீங்கள் சென்டரை இந்த மாதிரி நாட்ச் போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது கரெக்டாக எதுலேருந்து நம்ம எதை பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியும். இதனால தான் உங்களுக்கு துணி மிச்சமாகும்னு சொல்கிறேன். நம்ம ஒரு ஸ்லீவை முழுக்க வெட்டிட்டு அதுக்கப்புறமா அதை பாதி வெட்டி நம்ம பேலன்ஸ் பண்ணுறதை விடவும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். துணியும் வந்து அந்தளவுக்கு வீணடிக்க வேண்டியது இருக்காது. இந்த நாட்ச் எதுக்காக நம்ம 2த்துலேயும் கரெக்டாக அந்த சென்டர் பார்த்து போடுறோம்னா நாம் முடிக்கும் பொழுது இந்த 2யுமே இதுதான் சென்டர்னு சொல்லி கரெக்டாக அந்த இடத்துல நம்ம மேட்ச் பண்ணுவோம் இல்லையா? மேட்ச் பண்ணி இப்படி தைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பெட்டல் ஸ்லீவோட இது கிடைக்கும். இந்த ஓரமெல்லாம் நம்ம லைனிங் கிளாத் இருந்ததுன்னா லைனிங் வச்சு அப்படியே இதை ஃபோல்ட் பண்ணி திருப்பிக்கோங்க. இல்லை இது மாதிரி சிங்கிளாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் இதுலேயே பைப்பிங் அல்லது எது வேணாலும் வைக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி இந்த இடம் வந்து ஓப்பனாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வளர்த்து விட்டது இடம் வந்து அதுக்காக தான் வளர்த்துருக்குறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் இந்த நாட்சோட பாயிண்டில் வச்சு
நீங்கள் இந்த ஸ்லீவை அப்படியே இந்த பக்கம் கரெக்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வர்றது கட்டாயமாக இந்த பீஸாக தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு முன்னாடி தெரியும். இப்போ நீங்கள் இந்த பக்கம் அந்த கைக்குழி கிட்ட நம்ம கழிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை கழிச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக வந்து இந்த ஸ்லீவோட டிசைன் வந்து பின்பக்கமாக போயிடும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கும்பொழுது பிளெயினாக நீங்கள் இந்த கலரில் தான் போட்டிருக்கிற மாதிரி தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் இது நம்ம இவ்வளோ செஞ்சாலும் கரெக்டாக நீங்கள் இந்த ஆம் ஹோல் கிட்ட கழிக்கிற விஷயத்த ஸ்லீவில் செய்யும் பொழுது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த பிட்டு வர மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா இந்த துணி இப்படி வந்ததுனா தான் உங்களுக்கு இந்த பெட்டல் ஸ்லீவோட அழகு கட்டாயமாக தெரியும். சரிங்களா? இதை கழிக்கிற விஷயம்தான் நமக்கு முன்னாடி வரக்கூடிய பாகம்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக எப்பவுமே நீங்கள் ஸ்லீவை ஏற்றும் பொழுது கரெக்டாக நீங்கள் பாடியில் ஸ்டிச் பண்ண பொழுது அப்போ நீங்கள் இதை கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே குழப்பம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இது மாதிரியே வெறும் பிளெயின்லேயே உங்களுக்கு எப்படி நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கட் பண்ணி வச்சதில் நீங்கள் இது வந்து வெறும் பிளெயினில் ஒரே சிங்கிள் கலர்லேயே, ஆனால் வந்து இதுவும் வந்து பெட்டல் ஸ்லீவில் தான் சேரும். சரிங்களா? டியூலிப்னா அந்த 2 கலரு, இதுக்கு வந்து ஒரே ஒரு கலர் தான். ஆனால் நம்ம இதை வந்து ஒரு ஜரி ஒர்க் வச்சு அழகுபடுத்த முடியும். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த 2 அப்படின்ற இன்ச் கணக்கை வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபோல்டிங்கில் நம்ம இங்கேருந்து 2ன்னு வச்சுட்டு இந்த இடத்த 1 இன்ச்சு, சரிங்களா, இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 இன்ச்சோட இந்த கார்னர்லேருந்து இந்த 1 இன்ச்சுக்கு அப்படியே இதை கர்வாக போடுறோம். ஓகேவா? இதுதான் இந்த கார்னரை நம்ம இப்படியே கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்த நம்ம துணி உள்ளே வச்சு நம்ம அட்டாச் பண்ணி அதை முடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம இந்த ஜரியை வச்சு எப்படி அதை பெட்டல் ஸ்லீவாக மாற்ற முடியும்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து நம்ம எப்படி இதை பண்ண போகிறோம், இந்த ஜரியை வைக்க போகிறோம்னா இங்கேருந்து நீங்கள் அதே மாதிரி தான். சரிங்களா? ஒரு 2.5 இங்கே ஷோல்டர் பக்கத்தில் இருந்து 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச் எடுத்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இந்த 2.5 இன்ச்சும் உங்களுக்கு இங்கே இந்த கர்வில் நம்ம இந்த 2.5 இன்ச்சை வந்து சேர்க்க போகிறோம். சரியா? இதில் இருந்து இங்கே நீங்கள் எந்த அளவும் எடுக்க வேண்டாம். இங்கேருந்து இந்த இடத்துக்கு அப்படியே நீங்கள் வளைச்சு ஒரு கோடு. சரியா? இதை இப்படி போட்டுக்கோங்க. இது மேலே நாம் முதல்ல இந்த இடத்துல ஒரு ஜரி வைக்கணும். இது வைக்கும் பொழுது நமக்கு இந்த பாகம் நமக்கு அடியில் ஒரு ஜரி வச்சுட்டோம்னா அதுக்கு மேலே இதை கொண்டு போக வசதியாக இருக்கும். அப்போ அது வந்து நமக்கு அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதுக்காக முதல்ல இந்த துண்டை முதல்ல வச்சுருங்க, அதுக்கு மேலே வைக்கக்கூடியதை மேலே வைங்க. இப்போ உங்களுக்கு சேலை இந்த நிறத்துலையும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த நிறத்துலையே இந்த ஜரியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அது அழகாக இருக்கும். கட்டாயமாக பார்டரில் போடும் பொழுது ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் 2 ஓரத்துலேயும் போடுங்க. ரொம்ப குட்டி பார்டராக அகலம் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கிற மாதிரி, இப்போ இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்கிற பார்டராக இருந்தால் நீங்கள் நடுவில் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அகலமாக இருக்கும் பொழுது நீங்கள் நடுவில் போட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோ அழகாக இருக்காது. அதனால் 2 ஓரத்துலேயும் நீங்கள் அந்த தையலை போடும் பொழுது அந்த வளைவுகள்லாம் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ இங்கே முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணினா தான் அது சரியாக இருக்கும். எப்போவுமே வெளி ஓரத்தை முதல்ல முடிச்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு உள் ஓரம் தானாக ஃப்ளெக்சிபிளாக மடங்கி வரும். இப்போ நம்ம இங்கே கோடு போட்டோம் இல்லையா, அது மேலேயே நீங்கள் இந்த பார்டரை வச்சு ஓட்டிகிட்டு வந்துடுங்க. இந்த எட்ஜ் எதுனா வெளியே தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா அப்படி தள்ளி விட்டுட்டு அது வெளியே தெரியாத மாதிரி அழகாக வச்சு
அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க. முதல்ல இது சாதாரணமாக தெரிஞ்சது இல்லைங்களா? முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணதுக்கும் ரொம்பவே வித்தியாசம், ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இது மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் கலரை சூஸ் பண்ணி வைக்கும் பொழுது அதனுடைய அழகு ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வெறும் பிளெயின் ப்ளவுஸ் கூட நீங்கள் வெறும் பிளெயினாக 2x2 அந்த மாதிரி எடுத்து போடுறீங்க, உங்களுக்கு சேலையில் இருக்கிற அந்த பார்டரில் இருக்கிற அந்த டிசைன் பிடிக்கலை அப்படின்னும் பொழுது நீங்கள் பிளெயினாக போடும்பொழுது கூட அதில் இருக்கிற மற்ற கலரை இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நேரத்துலையுமே இந்த மாதிரி லேசஸ்லாம் கிடைக்குது. அது மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதுலேயும் நீங்கள் இந்த நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்ச அந்த ஜரியோட இதுதான் ஃப்ரண்ட்டில் வரணும். நீங்கள் கழிக்கும் பொழுது கட்டாயமாக இந்த கைக்குழி கழிக்கிற இடம் நீங்கள் இதில் தான் கழிக்கணும். சரிங்களா? நீங்கள் இந்த பின்பக்கம் நீங்கள் கழிச்சிட்டு வைக்கும் பொழுது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கும்பொழுது இது சாதா ப்ளவுஸ் மாதிரி தான் தெரியும். சரியா? சாதா ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி போடும்பொழுது இந்த கை இருக்கிற அழகும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.